ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அவல் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அவல் வடை செய்யறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவல் வடைக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு அவலுக்கு 3 ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியும் புதினாவும் வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்க சீவி வச்சுக்கோங்க. கேரட்டையும் சீவி வச்சுக்கோங்க. கேப்சிகம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 கப்பு அவல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அவலை தண்ணியில் போட்டு அலசிட்டு அப்புறம் தண்ணியிலே ஊற வச்சிடுங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. சில்லி பவுடர் அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலாவும் சீரகத்தூளையும் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஊற வச்சு வடிகட்டின அவலை இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. சீவி வச்ச கேரட்டு சேர்த்துக்கோங்க. சீவி வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. புதினாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 ஸ்பூன் ரவையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 3 ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குட்டியாக உருண்டை பிடிச்சி ஃப்ளாட்டாக தட்டி இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அவல் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான அவல் வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த அவல் வடையை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அவல் வடை நல்ல டீ டைம் ஸ்நாக்ஸும் கூட. இந்த ஹெல்த்தியான அவல் வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.